வணக்கம், நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். பீர்க்கங்காயை வச்சு ஒரு கடையல் ரெசிபி. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்றதுக்கு ஒரு கடாயில கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலையும் உப்பும் சேர்த்தி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் கடையில நீங்க தோசை, இட்லி, சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும், அதனால க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவு மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதை சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு நீல பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காவை பொரியலா பண்ணோம்னா அதை தனியா யாரும் சாப்பிட மாட்டாங்க, சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கடையல் மாதிரி பண்ணிட்டோம்னா அது வெங்காயம் தக்காளி டாமினேஷன் இருக்கனால பீர்க்கங்காவை தெரியாம சாப்பிட்ருவாங்க. அதனால நீங்க பீர்க்கங்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்ப தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வேக விடலாம். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு மத்து இல்லைன்னா ஒரு ஸ்மாஷரை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், உடச்சி விட்டுடலாம். பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து வர மாதிரி நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி லைட்டாக சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி சுண்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூவி இட்லி, தோசை இல்லை சாதத்தோட சர்வ் பண்ணி பாருங்க. பீர்க்கங்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸ்க்கு என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.